சார் ஏறுங்க. திரு, இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட. ஆனா இன்னொரு நாள் வசமா சிக்குவடி. திரு, நீ கவலைப்படாத, நாங்க வக்கீல கூட்டிட்டு பின்னாடியே வரோம். திருவ உள்ள வைக்கணும்னு தான் இவ்ளோ விஷயமும் பண்ணிருக்காங்க. அதுல டெம்பரவரியா அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஆனா இனிமே அவங்க நினைக்கிறது எதுவுமே நடக்க கூடாது. எஸ் மகா, ஒரு நிமிஷம் கூட திரு உள்ள இருக்க கூடாது. இப்ப என்னக்கா செய்யறது? எல்லாம் கையை மீறி நடக்குதே. சார், என் மேல எந்த தப்பும் இல்லை சார். அது என்னால நிச்சயம் நிரூபிக்க முடியும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் வெளியே இருக்கக்கூடாது, எப்படியாவது என்ன ஜெயிலுக்கு அனுப்பிடணும்னு இப்படிலாம் பண்ணிருக்காங்க சார். இந்த ஹியரிங் ரொம்ப அர்ஜென்ட்னு சொன்னதுனால தான் இந்த ஸ்பெஷல் கோர்ட்டே இங்க அசம்பிள் ஆயிருக்கு. தேவைன்னா திங்கட்கிழமை கோர்ட்ல இன்டரிம் ரிட் அப்ளை பண்ணுங்க. நீங்க வீட்லயே இருக்கணும். எப்ப வேணாலும் உங்களை என்கொயரிக்கு வர சொல்லுவோம். எங்கேயும் போக கூடாது. சரிங்க சார். திரு, இதுக்கு தான் உன்னை வெளியே வர வேண்டான்னு சொன்னேன். எவனோ ஒருத்தன் எங்கேயோ இருந்துகிட்டு இந்த ஆட்டம் ஆடுறான். அவனுக்கு பயந்துகிட்டு ஓடி ஒளியணுமா? நான் முடிவு பண்ணிட்டேன். அவனை இனிமே நேருக்கு நேர் டீல் பண்ண போறேன். இன்னும் நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க திரு? அவன் கிட்ட பேசு. இதெல்லாம் பண்றது யாருங்கறத நீ கண்டுபிடிச்சேன்னு அவனுக்கு தெரியணும். இந்த திரு பேசு, புடி. டேய், நீ நினைச்ச மாதிரி என்ன உள்ள தள்ளிடலான்னு நினைச்சிட்டு இருக்கியா? அது ஒரு நாளும் நடக்காதுடா. டேய், நான் சீக்கிரம் வெளியே வருவேன்டா. நீ எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறியோ அதெல்லாம் வரிசையா நடக்கும். எழுதி வச்சுக்கோ. ஒரு நிமிஷம் கூட நான் ஜெயில இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, நாளைக்கு ஆட் ஷூட் நடக்கும். அந்த ஆட் ஷூட்ல கன்ஃபார்மா நான் தான் ஜெயிப்பேன். எங்க கம்பெனி நம்பர் 1 வரும். உன் கம்பெனியை தெரிக்க விடுற. எங்க அப்பாவோட கனவை நான் நிறைவேற்றி காட்டு வேண்டாம். அப்போ உன்னால இப்படி சிரிச்சிட்டு இருக்க முடியாது. நீ செஞ்ச அக்கிரமத்துக்கெல்லாம் இதுதான் நான் உனக்கு தரப்போற பதிலடி. திவ்யா, நான் சொல்ற மாதிரி பண்ண. திரு திவ்யா கிட்ட என்ன சொல்றான்? சரியாவே கேட்கலையே. சொல்லிட்டல திரு, இனிமே நாங்க பாத்துக்கிறோம். நிச்சயம் ஒரு நொடி கூட உன்னை உள்ள இருக்க விட மாட்டோம். நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்க இருக்கோம். நான் திரும்பவும் சொல்றேன், நான் எந்த தப்பும் செய்யல. அதை ப்ரூவ் பண்ணி வெளியே வருவேன். வண்டியில இருங்க, டைம் ஆகுது. பாத்துக்க திவ்யா. சரி திரு. நீங்களா? ஏய், உனக்கு விழுந்து சாகிறதுக்கு வேற காரே கிடைக்கலையாடி? எங்க கார்ல வந்து விழுகிற? அக்கா, இவள பார்த்தாலே போற காரியம் உருப்படாது. வாங்க நம்ம போலாம். ஐயோ, போயிடாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ். தயவு செஞ்சு நீங்க என்ன காப்பாத்துங்க.
எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எவனோ ஒருத்தன் என்ன கொல்ல வரான். வாவ், நீ இப்படி பயப்படுறத பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னை நானே கொல்லணும்னு நினைச்சேன், தப்பிச்சிட்டேன். இன்னைக்கு வேற யாரோ அதை பண்ண போறாங்க. உனக்கு இதுதான் சரியான முடிவு. நல்லவருக்கு கெட்டது நினைச்சல, அதான் உனக்கு இப்படி எல்லாம் நடக்குது. ஆமா, யாரோட கொல்ல வருது? காணுமே. அவன் யாருன்னு தெரிஞ்சா அவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலன்னு பார்த்தா எங்க அவன்? அக்கா, இவ கூட என்னக்கா பேச்சு? இவ எப்படியோ போட்டும், வாங்க நம்ம போலாம். ஐயோ போகாதீங்க ப்ளீஸ், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க இப்ப என்ன காப்பாத்தலன்னா அவன் என்ன நிஜமாவே கொன்னுடுவான். அவ்வளவு நல்லவன் திரு, அவனை போய் நீ உள்ள வச்சுட்டியே. இனிமே நீ இருந்தா என்ன, செத்த என்ன? ஐயோ, நான் செத்த திருவோட கேஸ் ஸ்ட்ராங் ஆயிடும். அதனாலதான் என்ன கொல்லவே பாக்குறாங்க. இப்படி எல்லாம் சொன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு நினைச்சியா? அத்தனையும் பண்ணிட்டு எங்க வீட்ல சூசைட் பண்ணிக்கிறேன்னு டிராமா வர பண்ணிருக்க. ஆமா, இப்பெல்லாம் உன்னை பண்ண சொன்னது யாரு? மும்பைல இருந்து ஒருத்தவங்க சொன்னாங்க. ஆனா அது யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. போன்ல மட்டும் தான் பேசுவாங்க. அவங்க பேசி முடிச்சதும் அந்த போன் நம்பர் நாட் ரீச்சபிள் ஆயிடும். அவங்க கிட்ட என்னால பேசவே முடியாது. அவங்கெல்லாம் பேசினாதான் உண்டு. சரி, இது எல்லாமே நீ கோர்ட்டுக்கு வந்து ஜட்ஜ் முன்னாடி சொல்லணும். சொல்லுவியா? அதுக்கு ஒத்துக்கிட்டா மட்டும் தான்க்கா இவள நம்ம காப்பாத்தணும். இல்லனா இவ எப்படியே சாகட்டும். சொல்றேன், சத்தியமா சொல்றேன். கோர்ட்ல ஜட்ஜ் கிட்ட எதையும் மாத்தாம சொல்றேன். ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. கேட்டேன். பிரியா எல்லாத்தையுமே கோர்ட்ல வந்து சொல்றேன்னு சொல்லிட்டா. எப்பா, எவ்வளோ பிளான். நான் முகமுடி போட்டு நடிக்கணும், ஆனா அது நான் தானே அவளுக்கு தெரியக்கூடாது. அவளை கொல்ற மாதிரி நடிக்கணும், ஆனா கொல்லக்கூடாது. வெளியில ஓடி வரணும், நேரா வந்து உங்க கார்ல விழணும். இதெல்லாம் செய்யறதுக்குள்ள நாக்கு தள்ளி போச்சு. இதெல்லாம் உன்னால முடியும்னு தானே உன்கிட்ட இந்த பொறுப்பை பிடிச்சோம். அக்கா, நேரம் போயிட்டே இருக்கு. நம்ம ஜட்ஜ் வீட்டுக்கு சீக்கிரம் போணும், வாங்க. சரி, ஓகே. சரி அலெக்ஸ், நான் அப்புறம் பேசுறேன்.